அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், கேஷியர் போன்ற காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடந்தது. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதுல முதல் கேள்வி, வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என கூறியவர் யார்? வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என கூறியவர் யார்னா பெரியார். இரண்டாவது கேள்வி, தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஷ் ஆக மாற்றப்பட்டுள்ளன. ஆன்சர் பி, திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. மூன்றாவது கேள்வி, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னகத்தின் பெர்னாட் ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? ஆன்சர் ஏ, திருச்சி ரங்கநாதன். கேள்வி நம்பர் 5, செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் ஆக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். ஆன்சர் சி. கேள்வி நம்பர் 6, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஷ் ஆகும். அது ஆன்சர் ஏ, தொடர் மொழி. கொஸ்டின் நம்பர் 7, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். ஆன்சர் பி, வலு. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு வினவுவது டேஷ். ஆன்சர் ஏ, அறியா வினை. கேள்வி நம்பர் 9, குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது டேஷ் ஆகும். குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம் ஆகும். ஆன்சர் ஏ. நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ டேஷ் ஆகும். நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ டேஷ் ஆகும். ஆன்சர் சி, காஞ்சி பூ. கேள்வி நம்பர் 11, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆன்சர் சி, தலை. கேள்வி நம்பர் 12, வினை எத்தனை வகைப்படும்? வினை 6 வகைப்படும். ஆன்சர் பி. கேள்வி நம்பர் 13, மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்னா ஆன்சர் பி, நம்பியாண்டார் நம்பி. கேள்வி நம்பர் 14, பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. ஆன்சர் டி. 15, சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? ஆன்சர் சி, ஆண்டாள். கேள்வி நம்பர் 16, முல்லைப்பாட்டின் ஆசிரியர். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ, நப்பூதனார். கேள்வி நம்பர் 17, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை? கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் 6. ஆன்சர் ஏ. கேள்வி நம்பர் 18, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் எல்லாருக்கும் தெரியும், இளங்கோவடிகள். ஆன்சர் டி. கேள்வி நம்பர் 19, பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் சி, கண்மாய். கேள்வி நம்பர் 20, சனி நீராடு என்று கூறியவர் யார்? சனி நீராடு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி, ஔவையார். கேள்வி நம்பர் 21, இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆப்ஷன் டி, அப்துல் கலாம். கேள்வி நம்பர் 22, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஷ் ஆவார். தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யாருன்னா ஆப்ஷன் சி, முத்துலட்சுமி அம்மையார். கேள்வி நம்பர் 23, இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்களின் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆப்ஷன் டி, ஜான்சி ராணி படை. கேள்வி நம்பர் 24, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று வரிகளுக்குரியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் யார்னா ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு. கேள்வி நம்பர் 25, பொறுத்துக. பொறுத்துகதுல பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிஞர் தமிழ் ஒளி வீராயி, கந்தர்வனுக்குன்னு பாத்தீங்கன்னா கொம்பன், வைரமுத்துக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம், பாரதிதாசன்னா குடும்ப விளக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் சி. கேள்வி நம்பர் 26, பொருந்தாத இணையை தேர்வு செய்க.
பொருந்தாத இணையை தேர்வு செய்க. இப்ப இது கொடுத்திருக்கிறதுல எது பொருந்தலன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் இதுல பொருந்தல. மொழி ஞாயிறு பெருஞ்சித்திரனார் இதுதான் பொருந்தாதது. கேள்வி நம்பர் 27. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்னா ஆப்ஷன் சி நா பிச்சைமூர்த்தி. கேள்வி நம்பர் 28. கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஷ் ஆடப்படுகிறது. மயிலாட்டம். ஆப்ஷன் சி. 29. சேகரம் என்பதன் பொருள் என்ன? சேகரம் என்பதன் பொருள் என்னன்னா கூட்டம். வாலண்டியர். கேள்வி நம்பர் 30. வாலண்டியர் தமிழ் சொல்லனா தன்னார்வலர். கேள்வி நம்பர் 31. ஹெரோஸ்டோன் அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா நடுகள். ஆப்ஷன் பி நடுகள். கேள்வி 32. தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்று பொருள். எல்லாருக்குமே மொழி வார்த்தை எழுத்து அப்படின்னு தான் வரும். பட் இதுக்கு ஒரு பொருள் இருக்குது. சொல் அப்படின்னா நெல். ஆப்ஷன் ஏ. கேள்வி 33. ஹோமோகிரிப் தமிழ் சொல் தருக. ஹோமோகிரிப்னா ஒப்பெழுத்து. ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 34. கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ் ஆவர். ஆப்ஷன் பி கல்லாதவர். கேள்வி 35. படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருகனா பெயரச்சம். கேள்வி நம்பர் 36. வளர்தமிழ் இலக்கண குறிப்பு. வளர்தமிழுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னா ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. கேள்வி நம்பர் 37. என்று பிளஸ் இருள் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சி என்றிருள். கேள்வி 38. கீழ் வருவனற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எது? கீழ் வருவனற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எதுனா ஆப்ஷன் பி சிப்பி. கேள்வி நம்பர் 39. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். கேள்வி நம்பர் 40. கீழ்வருவனற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? பாலிய கொத்து, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் இவை அனைத்தும். இந்த மூணுமே அவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இவை அனைத்தும். கேள்வி நம்பர் 41. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. பொருந்தாத இணையை தேர்வு செய்ய. இதுல எது பொருந்தலைன்னா 4வது தான் கு அழகிரிசாமி வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கை தான் இதுல சேராதது. ஸோ இதுல ஆப்ஷன் எதுல கொடுத்துருக்காங்கன்னா பில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். கேள்வி 42. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி வீரமா முனிவர். கேள்வி நம்பர் 43. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஷ் பயன்படுத்தினர். தாவரங்களை. கேள்வி நம்பர் 44. அறியாமை நீக்கி அறியவை விளக்குவது. அறியாமையை நீக்கி அறிவை நீக்குவது. ஆப்ஷன் சி கல்வி. கேள்வி நம்பர் 45. பண்பு எனப்படுவது டேஷ் ஆகும். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 46. தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் குறிக்கப்படுகிறது? தகடூர் அப்படின்னா தருமபுரி. தருமபுரி தான் தகடூர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. சேரர்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ கருவூர். கருவூர். 48. பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் டி 1988. கேள்வி நம்பர் 49. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 50. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கால்டுவெல். சோ நடந்து முடிஞ்ச இந்த டைபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், கேஷியர் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் கேட்கப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கு நம்ம டென்டேட்டிவா பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரிதான் இப்ப வரப்போற ஒவ்வொரு மாவட்டத்திற்கான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுக்கப்பட்டிருந்த காலி பணியிடங்களுக்கான வேக்கன்ட்ல கேட்கப்படுற கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல மொத்தம் 50 கேள்வி கேட்பாங்க. 50க்கு 20 எடுத்திருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். அப்போதான் ஆப்ஷன் பிஏ நீங்க பார்ட் பிஏ வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ பார்ட் பில நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மெரிட்ல எடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இது. சரிங்களா? ஸோ நல்லபடியா படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது போல் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அது வரைக்கும் நல்லபடியா படிங்க.
ஆல் தி பெஸ்ட்.